புளியில் விட்டு நாங்கள் சிகட்டோம் பார்த்துக்கா இதுதான் காய்ச்சணும் எங்கன வீட்டிலேயே ஆஞ்சு எங்கன வீட்டிலேயே கறி காய்ச்சி எங்கன வீட்டிலேயே சாப்பிடும். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் பியூசன். இன்றைய நான் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டாக நிற்கிறமே நம்மம்மா. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்டிக்காய் கறி எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வெண்டிக்காய்ன்ற எங்கள் வீட்டு தோட்டத்திலே ஆஞ்சினாங்க. எங்களுக்கு பின்னால் சின்ன தோட்டம் இருக்கும், அதில் எங்கள் வெண்டிக்காய் காய்ச்சது. அப்போ அதே எடுத்து ஒரு கறி பிரிட்ட கறியான வைப்போம்னு சொல்லி அம்மா சொன்னவா. இப்போ நாங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அது என்னன்றதை அம்மா சொல்லுவா. ஆமாம், நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். என்ன வெண்டிக்காய் பாருங்க, முத்தல் வெண்டிக்காய் இது. அப்போ உடைச்சி காட்டுங்க உண்டு கையால். அது உடைக்கிறதே உடையுங்க பார்ப்போம், சும்மா பார்ப்போம். இப்படி பார்க்குறேன் நல்லதுமா. இப்படி பால் முடிச்சு பார்க்குறேன், நான் முடிச்சு அப்படி அசைக்கா பிடிங்க, அப்படி அசைச்சு முடிங்க பார்ப்போம். இதே பாருங்க, நான் முடிச்சு காட்டுறேன். என்ன வேற பாலை வெட்டியாச்சு இங்கே பாருங்க, அம்மா முறிச்சு வச்சிருக்கு கைக்குன்னு. முடிச்சு தான் நாங்கள். சரியா, அடுத்தது சொல்லுங்க. மற்றது வெண்டிக்காய் நாங்கள் வச்ச தோட்டத்தால் பிடுங்கி இன்றைக்கு வெண்டிக்காய் குழம்பு வைக்க போகிறோம். அடுத்தது மற்றது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பமிலை, உள்ளி, புளி, தேங்காய் எண்ணெய், உப்பு, பெருஞ்சீரம், தூள், பால். என்ன பால்? முதல் பாலோ ரெண்டாம் பாலோ? முதல் பால் என்ன கட்டி பாலோ? முன்னுக்கு புளிஞ்செடுக்கிறது, அது வெள்ளை கரைக்கண்டா அப்படி வைக்கிறது, கப்பி பால் அவிய வைக்கிறது. அப்புறம் அந்த முதல் பாலை போட்டால் நல்ல இதாக. சரி சரி, இப்போ நாங்கள் தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. நாங்கள் எப்படி செய்யறோம் பார்ப்போமா. இப்போ நீங்கள் வெண்டிக்காய் வெட்ட போறீங்களோ, தண்ணி விட்டு கழுவ போறீங்களோ? முழுசா கழுவிட்டு தான் வெட்டணும். நல்லா இழுவோம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. என்ன இழுவடுமோ? வீணி மாதிரி வரும், அதுக்காண்ட முழுசா கழுவு. தண்ணி மேலே இழுவடுமா? இதையும் கழுவணும். இதுலேயும் அப்படி செய்யுமோ? இந்த கிண்ணத்துலேயும் அப்போ அது வெண்டிக்காய் நாங்கள் இன்னும் கழுவுறேன். வெட்டி போடுங்கோ. இப்படி வேறுமே அந்த உங்கள் இழுபடுது பாருங்க. வெண்டிக்காய் கறி நல்லா சாப்பிட நல்லா இருக்குமோ? கோழி முட்டை சட்டா முழு வெண்டிக்காய் ரெண்டா. வடிவாக தான் போட்டுறீங்களே. சரி, நாங்கள் எல்லாத்தையுமே நீட்டாக வட்டி எடுத்து போட்டு சின்ன சின்ன அப்படி வட்டமாக கட் பண்ணி போட்டு பார்ப்போமே. நம்மம்மா என்ன சொன்னால் எல்லாத்தையும் காட்டு இல்லாத தானே. சரியாம்மா, வண்டிக்காய் வடியாக வெட்டிட்டீங்களே. நாங்கள் இங்கே பார்க்கணும் சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கு. சரி, நாங்கள் அடுத்து என்ன செய்கிறேன்டா பார்ப்போமேண்ணே. சரியாம்மா, வண்டி சூடாகிட்டு என்ன விட போகிறீங்களே? வண்டிக்காயை பொரிச்சு எடுக்க போறீங்களே? பொரிச்ச காய்ச்ச போறீங்க? பொரிச்சு வச்சா நல்லா டேஸ்டாக இருக்குமே. நைட்டும் ஒரு வீடியோவும் போடலன்னு. சரி, என்ன கொஞ்சம் படியா கொதிக்காட்டுமேண்ணே. கொதிச்சிட்டா? அடுத்து என்ன போட போறீங்களே? வெண்டைக்காயை போட போகிறேன். போடுங்க. போட்டு பார்க்க போகிறீங்களோ? குறைஞ்சி என்ன கலரில் நம்ம வரணும்? இது பொரிஞ்சு ஒரு பொன் கலரில் வருமேண்ணே. பார்க்கணுமே வடியா பொரிய நல்ல டிசைனாக இருக்குண்ணே. வழியா பொரிஞ்சு வேறட்டுமே நம்ம. சரியாம வழியா பொரிஞ்சு என்னங்க இந்த முட்டை எல்லாம் இருக்கு பாருங்க. வடிச்சாலுங்க பறந்து வெங்காயம் போடுவோம். வெங்காயம் போடத்தான் பாதாம். ஆமாம், அந்த முட்டையெல்லாம் கலந்து வந்துட்டேன் வடிச்சாலஞ்சு. இல்லை அந்த வெண்டிக்காய்க்கு இருக்கும். என்ன பச்சை மிளகாய் முழுசா போடுறீங்க? உரைக்கும் இல்லை, நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா அம்மா? உங்களுக்கு பிடிக்குமா?
பாருங்க பின்ன வெண்டிக்காய் கறி உங்களுக்கு பிடிக்குமா? பின்ன பிடிக்காம கறி ஆச்சு வேணும். எனக்கு பிடிக்காதா? கடிக்க அந்த இழுவர அப்படின்னா பிடிக்கா. அது இது வராது. பொறிச்சு தானே காய்ச்சிங்களேன். உங்களோட வீடியோ ஒருத்தர் பெருசாக பார்க்க மாட்டேம்மா மேனம்மா. நான் முன்ன செய்யலாம் பார்க்க பாருங்க. நல்லா தானே அம்மா செய்கிறேன். அதான் உங்களை பாட்டு ஒன்று பாடினா தானே நாங்கள் பார்ப்பினோம்மா. அப்போ நீங்கள் பாருங்க. ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க வேலைக்காண்டி. எனக்கு என்ன பாட தெரியும். சரியாண்ணே புரிஞ்சிட்டா? இந்த வடிவாக வதங்க எல்லாம் வடிவாக புரிஞ்சு வந்துடு. என்னமே பரவாட்டு வரணும் என்னண்டு என்ன சொன்னீங்க வரலண்ணே? இல்லை நீங்கள் சொன்னீங்க வருத்தமாக இருக்கணும் அப்படி. ஆ ஆ கருவுதோமாம்மா இல்லைண்ணே. சும்மா கூட்டு காய்ச்ச வேண்டாம், டேஸ்ட் போட்டு வைக்கலாம். கொதித்து காய்ச்ச வேண்டாம், இப்படிதான் காய்ச்சலாம். சரி அடுத்தது உப்பு வெப்பம் போடுவோங்க. ஆ நல்ல டேஸ்ட்டாக இருக்குமென்னு சொல்கிறீங்களா? எனக்கு தெரியல எப்படி இன்றைக்கு தான் சாப்பிட போகணும் வண்டிக்காய் கறி. ஏன்னா முதல் காய்ச்சல நான் சாப்பிட்றது இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க நீட்டாக காய்ச்சி தரலாமண்டு. போடுங்க. அடுத்தது ஆமாம் அன்றைக்காக சொன்னீங்களா நீங்கள் கப்பி பாலன்னு சொல்லி. கப்பி பாலன்ற எந்த பால் அப்படி சொல்கிறது எல்லாருக்கும் தெரியாது தானே. முன்னுக்கு புளிஞ்சு வைக்கிறது. ஆ முதல் பாலை தான் சொல்கிறோம் கப்பி பால். முதலாக நாங்கள் புளிஞ்சு எடுக்கிறது. அப்போ பாலன்னு சொன்னால் முன்னுக்கு தேங்காய் தண்ணி விட்டு புளிக்கிறோமோ. ஓ புளிஞ்சா நல்லா புளிஞ்சோட்டா கட்டி பாலாக இருக்கும். அதை வச்சுட்டு ரெண்டாம் பால் ரெண்டாவது தண்ணி ஊற்றலாம் கப்பி பாலை. ஆ நாங்கள் பாலப்பத்துக்கு போட்டோம். பாலப்பத்துக்கு கப்பி பால் அதே ரெண்டாம் பால். ரெண்டாம் பால் பாலப்பத்துக்கும் இப்படி தான் புளிப்பாங்க. ஆ கட்டி பாலாக புளிஞ்சா அது மாவும் நல்லா ஓடி பத்தம். சரியா நாங்கள் பாலப்ப பிரியை போட்டு நாங்கள் பாருங்க. சரி இது இப்போ போய்ச்சிட்டா கொஞ்சம் அவியட்டுமா. சரிம்மா எல்லாம் படியும் அவிஞ்சுக்கணும் வந்துட்டாங்கோ. நாங்கள் தூளை போடுவோம்மா. ஏன் நம்ம ஒரு கலர் அடிக்குது புளி விட்ட வடியா? என்ன அடுத்தது பெருஞ்சிதான் போட்டு நீங்கள் வரலண்ணே. இதை நாங்கள் கொஞ்ச நேரம் மூடி விடுவோம். என்ன தூளில் போட்டுட்டு மூடுங்கோ. என்னதுக்கா முழுசா போட்டு ஒருக்கா சொல்லுங்க விளங்கு உரைக்குமா இல்லையாமா? ஆ சரி நான் மூடி விடுவோமே. மூடுங்க. இந்த சத்தம் கொண்டு வருதா வேற சத்தத்து. சரி நாங்கள் வடிவெல்லாம் கொதிச்சு வந்தோடனே ரெக்கையை காட்டுறோமே நம்மம்மா. நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது முன்னாடி. நாங்கள் ரெக்கையை காட்டுறோம். சரி அம்மா எல்லாம் இப்போ எல்லாம் கறியெல்லாம் மாற்றி வந்திருக்கோம். திறந்து பார்ப்போமே. ஆமாம் ரெக்கை வைங்க அப்படி பார்ப்போம் இருக்கா கறிக்கு. நீங்கள் எப்படி காய்ச்சிங்கன்னு சொல்லுங்க உங்களுக்கு. நல்லா இருக்கேண்ணே. இப்போ இனிமேல் முள்ளில் அவிஞ்சு வந்துருக்கோண்டா. சரி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி மட்டும் சொல்கிறோம். மேம் சாப்பிட்டு காட்டுறாக்க மட்டும் இல்லை. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி காட்டு. சரி அம்மா வண்டிக்காய் கறிக்காய் சமைச்சு தந்துட்டு அங்கே வீட்டிலேயே ஆஞ்சு எங்கே வீட்டிலேயே கறி காய்ச்சி எங்கே வீட்டிலேயே சாப்பிட போகிறோம். எப்படி கணக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்னென்ன மேடம் அவையில் கணக்கு பெரிய தோட்டமாக இருக்குமெண்டு ஒரு அஞ்சு வண்டிக்காய் மேடம். ஒரு 10-15 வண்டிக்காய் மேடம். மிளகாய் காய்ச்சதும் சின்ன சின்னகாய் இப்போ புளி புளி. அப்போ பைத்தங்காய் இந்த எங்களாலாம் வந்து கொண்டு இருக்குது.
அப்போ நல்ல பிரியோசனம் கிடைக்கும் உங்களுக்கு விப்பீங்க அப்போ பாவம் பாவக்காய் இல்லை பூ கூடவே இருக்கு பூ பூத்துருக்கு பாவக்காய் சரி அதே நாங்கள் ஏழுமணி சொன்னாங்க வீட்டை இந்த ஆஞ்சி எடுத்து போடுவோம் இதே நான் அப்படி மரத்துலேயே ஆயிரம் எல்லாம் காட்டுவோம்னு நினச்சினா அதுக்கடையிலே அம்மா ஆஞ்சிட்டேன் நான் கடைக்கு போட்டு வரேன் அம்மா ஆஞ்சி கழுவி வச்சிருக்கா சரி நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் சும்மா கூட அலட்டுவா இல்லை அலட்டு மாதிரி தான் இருக்காம வெண்டிக்காய் நான் சாப்பிடுவேன் எனக்கு சத்தியம் பிடிக்காது வெண்டிக்காய் நான் அந்த கறியை மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் வெண்டிக்காய் சாப்பிடுவோம் நாங்கள் வெள்ளை கறி வச்சு கூட பால் கறி வச்சு சாப்பிடுவோம் டேஸ்ட் பண்ணி பாருங்க ஒரே டேஸ்ட் பண்ணி பாருங்க சும்மா நல்லா இருக்கேன் கொஞ்சம் பூலாம் கொஞ்சம் கம்மி கூட்டிட்டு அதெல்லாம் இல்லை அப்படிதான் கம்மியாக சொல்கிறீங்க கூட்டிட்டு என்ன பண்ணி என்ன பிடிப்பா இருக்கு நம்ம இந்த வெண்டிக்காய் பயன்களை சொல்லுங்க அண்டை சொல்லுங்க வெண்டிக்காயில் நாங்கள் நெத்தலி நெத்தலி விதையில எல்லாண்டுக்கு நான் தீச்சிருப்பேன் நெத்தலி போட்டு தீக்கிறதோ பச்சை மிளகாய் வெங்காயம் புளி வெண்டிக்காய் எல்லாம் போட்டு உண்டாய் போட்டு புளி முட்டு தீக்கிறது நல்லா இருக்குமா நல்ல வடையா இருக்கும் துண்டா அந்த மாதிரி உண்மையிலே ஒரு வெண்டிக்காய் என்ற சத்து ஒரு முட்டைக்கு சமம் ஒரு முட்டைக்கு ஒரு வண்டிக்கு ஒரு முட்டை நாங்கள் முட்டை அடிச்சு விட இப்படி வெள்ளையாக இருக்குது அதே மாதிரி தான் நான் வெண்டிக்காய் அறுத்தால அப்படியே அப்போ என்ன நாங்கள் முட்டை பண்ணுவோம் நான் வெண்டிக்காய் வண்டி சமைப்பேன் அப்போ எல்லாருமே வெண்டிக்காய் இல்லை சமைப்பினோம் அப்படி எல்லாம் சொல்லிக்கிறாரு எல்லாருக்கும் பிடிக்காது வெண்டிக்காய் கோழி முட்டை சத்து சொல்லிக்கிறாரு ஸோ உண்மையிலே நல்லா இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சோறு மண்ணும் காய்ச்சல் அப்போ நாங்கள் வெண்டிக்காய் கறி தான் காய்ச்சி வச்சுருக்கோம் சரி இந்த வெண்டிக்காய் கறி நீங்களும் எப்படி சமைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நாங்களும் இந்த விதம் சமைச்ச சரியோன்றது அம்மா தெரிஞ்சுக்கிட்டு தான் சமைக்கிறதெல்லாம் அம்மா சமைச்சிருக்கா உங்களுக்கும் உங்களோட முறையில் எப்படி செய்வீங்கன்றது சொல்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்று தான் தெரியும் எங்களுக்கு வளமையாக பார்க்குறக்கு மட்டும் தான் பார்த்து சப்போர்ட் வந்து கொண்டிருக்கணும் அவைகளுக்கு நன்றி சொல்லணும் இந்த இடத்துல சரி எங்கள் சலக்காரன் பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ண கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளும் இன்னும் ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்